மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் தாக்கமும் பின்னணி வழங்குவதற்காக நான் தினேஷ். நான் நிரோஷா. அப்புறம் நினைச்சா அரசியல்ல இன்னைக்கு என்ன கலவரமான ஒரு சூழ்நிலையே போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பெஞ்சல் புயல் பயங்கரமா அடிச்சு தூள் கலப்புது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதன் மத்தியில அரசியல்ல என்ன ஒரு ஹாட் டாபிக் நியூஸா போயிட்டு இருக்கு. புயல் எப்படி எவ்வளவு வேகமா வந்துச்சோ அதே மாதிரி அரசியல்ல அதுக்கான வேலைப்பாடுகளும் ரொம்ப வேகமா புயல் வேகத்துல நடக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லா விஷயங்களையும் நம்ம ஆல்ரெடி நேத்தே பேசணும். ஒவ்வொரு அமைச்சர்களுமே எல்லாத்தையும் பார்வையிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ துணை முதலமைச்சர் ரொம்ப அதிகமா இறங்கி அவங்கவுங்க வீடுகளுக்கே போயிட்டு ஆறுதல் சொல்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த வகையில இன்னைக்கு ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, பிரதமர் மோடிக்கு ஒரு லெட்டர் போட்டிருக்காரு. எங்களுக்கு இந்த புயலோட நிவாரண நிதியா 2000 கோடி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்னும் அதுக்கு மேலிடத்துல இருந்து என்ன பதில் வந்திருக்குன்னு தெரியல. ஸோ அந்த லெட்டர்ல அவர் என்னென்னலாம் குறிப்பிட்டு அதாவது ஆல்ரெடி பாத்தீங்கன்னா தமிழ்நாட வஞ்சிக்கிறதாக தான் மத்திய அரசு செயல்பட்டு இருக்காங்கன்றது நம்மளுக்கு வெளிப்படையாவே தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா புயல் வந்தது, அதுக்கும் பாத்தீங்கன்னா நிவாரணம் கொடுத்தாங்கன்னா நிவாரணம் கொடுக்கவே இல்லை. எவ்வளவோ நம்ம என்ன பண்ணோம், ட்ரை பண்ணோம், நாடாளுமன்றத்துல ஃபைட் பண்ணி பார்த்தோம், என்னென்ன கோரிக்கைகளை வைத்து பார்த்தோம். ஆனா யாருமே தூத்துக்குடி தென் மாவட்டங்களை பத்தி, தூத்துக்குடி திருநெல்வேலியோட பயங்கர வெள்ள பாதிப்புகள்லாம் நிதியமைச்சர் வந்தாங்க. அப்புறம் மத்திய அமைச்சரவை குழு எல்லாம் எல்லாமே பார்த்துட்டு என்ன பண்ணாங்கன்னா யாருமே ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லை. ஆனா தமிழ்நாடு அரசு துரிதமா செயல்பட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த மத்திய ஆய்வு குழுவே என்ன பண்ணீங்கன்னா சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்துட்டு போனாங்க. ஆனாலும் இங்க பாத்தீங்கன்னா ஒரு நிவாரண நிதி அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இல்லவே இல்லை. அது வருடாந்தோறும் தேசிய பேரிடர் நிவாரண நிதி கொடுக்கறது ஒவ்வொரு மாநிலத்துக்கு மத்திய அரசு கொடுக்கறது கட்டாயம். அந்த ஒரு தொகை தான் வந்தது கண்டி எக்ஸ்ட்ரா ஒன்னு டெவலப் பண்ணணும், இந்த பேரிடர் காலங்கள் எக்ஸ்ட்ரா நாங்க கொடுத்தோம் அப்படின்னா எதுவுமே கொடுக்கவே இல்லை. ஆனா இந்த முறையே பெஞ்சல் புயல்ல பாத்தீங்கன்னா சென்னையில பாதிப்புகள் கம்மியா இருந்தாலும் வட மாவட்டங்களான விழுப்புரம், திண்டிவனம், திருவண்ணாமலை, தருமபுரி இந்த மாதிரி மாவட்டங்களை ஒரு பெரிய சேதத்தை உண்டு பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சோ அந்த விதத்துலதான் பாத்தீங்கன்னா முதல்வர் மு.க. ஸ்டாலின் இந்த முறையே எங்களுக்கு பெஞ்சல் புயல் பயங்கரமான ஒரு சேதாரம் ஏற்பட்டிருக்கு, பாதிப்பு இருக்கு, அதனால எங்களுக்கு 2000 கோடி நீங்க என்ன பண்ணுங்க, அலாட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கடிதத்தை எழுதியிருக்காரு. நம்பிக்கையோடு எழுதியிருக்காரு. என்னதான் அரசியல் காழ்ப்புணர்ச்சிகள் இருந்தாலும் தமிழ்நாடு அரசு மத்திய அரசு இப்படி இணக்கமா போயிட்டு இருக்கிறது தொடர்ச்சியா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மக்கள் நலனுக்காகத்தான் எல்லாமே பண்றோம் அப்படின்றது எல்லாருக்குமே வெளிப்படையா நீங்க சொன்ன மாதிரி துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஸ்டார்டிங்லயே போயிட்டு என்ன பண்ணாருன்னா அந்த இடத்துல சம்பவத்திலே போயிட்டு பாத்தீங்கன்னா நல்ல துரிதமான வேலைகள்லாம் பார்த்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் கோரிக்கை கூட வச்சாரு. அந்த ஆய்வு மேற்கொண்டு போது ஒரு பொதுமக்கள் சார்பா ஒரு கோரிக்கை வச்சிருந்தாரு. உடனே தரைபாலத்துல உண்டு பண்ணி அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி உடனடியே நிவாரணங்களை ஏற்படுத்தி தந்தாரு. சோ இதன் மத்தியில் பாத்தீங்கன்னா மத்திய அரசு நம்மளுக்கு கொடுக்கணும், இவ்வளவு அமௌண்ட் எங்களுக்கு வேணும், நாங்க வெள்ள நிவாரண பாதிப்புகள் மக்களை அடுத்த லெவலுக்கு நாங்க எடுத்துட்டு அந்த பாதிப்புகள் மக்களை நாங்க என்ன பண்ணோம், மீள வைக்கணும், ரிலீஃப் பண்ணணும். அதனால 2000 கோடி தேவைப்படுது, நீங்க கொடுங்க அப்படின்னும் போது இது வரைக்கும் எந்த பதிலும் இல்லை. இது குறித்து நாடாளுமன்றத்துல பேசும்போது கூட நாடாளுமன்றத்துல அனுமதிக்கல அப்படின்ற மாதிரி தான் விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. சோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த விஷயத்துல கடந்த முறைகள் நம்மளுக்கு கைவிட்ட மாதிரி இந்த முறையை கைவிடுமா? ஏன்னா கேரளால கூட நீங்க பாத்தீங்கன்னா கை விரிச்சுட்டாங்க. ஏன்னா இது தேசிய பேரிடரா அனௌன்ஸ்மெண்ட் பண்ண முடியாது, வயநாட்டுல நிலச்சரிவு ஏற்பட்ட போது. சோ அந்த விதத்துல தென் மாநிலங்களுக்கு தொடர்ந்து பாஜக கைவிரிக்கிற ஒரு வேலையா தான் காமிச்சிட்டு இருக்கு. சோ இந்த விவகாரத்திலையும் நமக்கு தமிழ்நாடு அரசுக்கு கை விரிக்குமா இல்ல கை கொடுக்குமா அப்படின்றது நம்ம எதிர்பார்த்து தான் இருக்கோம். ஏன்னா அவங்க சொல்றது தமிழ் மக்கள், தமிழர்கள் அப்படின்ற மாதிரி ரொம்ப பேசுவாங்க. ஆனா இங்க இருக்கிற பாஜகவும் சரி குரல் கொடுக்காது. தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு பாதிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற பாஜக நிர்வாகிகளும் பாஜக மாநில தலைவர்கள், நிர்வாகிகள் எல்லாருமே பார்த்துதான் இருக்காங்க. இவங்கள ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்களா இல்லையா? அப்போ அங்க இருக்கிற பாஜக நிர்வாகிகள் என்னன்னா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, முதல்வருக்கு நீங்க கட்சி ரீதியா நீங்க அவருக்கு நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களா இல்ல மக்களுக்கு எதிராக நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களா? மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்காங்க. ஏன்னா நீங்க மக்களுக்காக நிக்கணும். இந்த டைம் நீங்க அரசியலோ கட்சிகளோ நீங்க பார்க்க கூடாது. எல்லாரும் மக்களுக்காக சேவை செய்யறோம். இதை வச்சு நீங்க அரசியல் செய்றீங்க, அரசியல் ஆதாயம் பண்றீங்கன்னா இதை விட ஒரு கீழ்த்தனமான கேவலமான ஒரு செயல் இருக்குமா அப்படின்னா அது இப்ப இருக்கவே இருக்காது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா இது அரசியல் பண்றதுக்கான நேரம் இல்லை. ஏன்னா நிறைய உயிர் சேதங்கள்,
பொருள் சேதங்கள் நிறைய ஆயிருக்கு. இது வந்து எந்தவித வந்து இது தேசிய பேரிடர் தான். இது வந்து நீங்க வந்து தேசிய பேரிடர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா இயற்கை பேரிடர் வந்து எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கும், திடீர்னு நடக்கும். இதெல்லாம் பிளான் பண்ணி நடக்கிறதுலாம் இல்ல. சோ இதுல வந்து மக்களுக்காக நம்ம எந்த அளவுக்கு வந்து நிக்கிறோம், மக்களுக்கு எந்த அளவுக்கு வந்து நம்ம அந்த பாதிப்புல இருந்து ரிலீஃப் பண்றோம் அப்படின்றத நீங்க பாக்கணும் வேண்டி. இதை வச்சு நீங்க அரசியல் பண்றீங்க அப்படின்னா இதை விட கேவலமான ஒரு கீழ்த்தனமான அரசியல் இல்ல அப்படின்னு தான் சொல்ல முடியும். இதுக்கு வந்து நீங்க ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து எழுப்பல் குரல் எழுப்பின்னு இருக்காங்க. ஏன்னா என்னதான் அரசு வந்து மக்களோடு மக்கள் நின்று அந்த வெள்ள பாதிப்புகளும் சரி இயற்கை பாதிப்புகள் வந்து மக்களை வெளியே கொண்டு வந்தாலும் எதனா ஒரு குறையை கண்டுபிடிச்சு குறைகளே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த குறைய வந்து நீங்க மத்திய அரசு கிட்ட எடுத்துட்டு போயிட்டு இந்த மாதிரி தமிழ்நாட்டுல நடந்திருக்கு நீங்க சொல்ற மாதிரி வச்சு இப்போ தமிழ்நாடு அரசு நீங்க வேலை செஞ்சாலும் வேலை செய்யலன்றாங்க. தமிழ்நாடு அரசு வேலை செய்யினாலும் நீங்க போயிட்டு பாஜக கூட்டணியில தான் பாமக இருக்கு. அன்புமணி ராமதாஸ் வந்து என்ன பண்றாரு, தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்காரு. நீங்க என்ன பண்ணுங்க, உங்க மோடிஜி கிட்ட போயிட்டு இது மாதிரி வந்து தமிழ்நாட்டுல இவ்வளவு பாதிப்பு இருக்கு, 2000 கோடி தேவைப்படாது, இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கோடி கொடுங்கன்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற பாஜக தலைவர்களும் பாஜக கூட்டணியில் இருக்கிற பாமகவும் நீங்க ஏன் கோரிக்கை வைக்க கூடாது? கோரிக்கை வைக்கிறத விட்டுட்டு இங்க வந்து நீங்க தமிழ்நாடு அரசு வந்து எவ்வளவு துரிதமா வேலை செஞ்சாலும் அதை நீங்க குறை சொல்லிட்டே நீங்க வந்து அரசியல் ஆதாயம் தேடுறீங்களே கண்டி மக்களுக்காக நீங்க நிக்கல. மக்களுக்காக நீங்க நின்னீங்கன்னா முதல்வர் வந்து 2000 கோடி வேணும் அப்படின்ற மாதிரி இது. அந்த 2000 கோடி கூட நீங்க 2000 கோடிக்கு மேல கூட வேணாம், 2000 கோடி நீங்க வந்து பெற்றுக் கொடுங்க. மக்களுக்கான நிதியை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, மக்களுக்காக நின்று அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த வெள்ள பாதிப்புகளை ரிலீஃப் செய்வாங்க அப்படின்றது தான் நிஜமான உண்மை இருக்கு. சோ பாஜகவுக்கும் பாமகவுக்கும் ஒரு அன்பு கோரிக்கையா வைக்கிறோம் என்னன்னா, நீங்க பாஜக அரசு கிட்ட நீங்க வந்து என்ன பண்ணுங்க, இங்க தமிழ்நாட்டுல எவ்வளவு சேதங்கள் இருக்கு, எவ்வளவு பாதிப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணுங்க, 2000 கோடி நீங்களே கூட எடுத்துட்டு வந்து கொடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இதுல வந்து ஆதாயம் வந்து நாங்க தமிழ்நாடு அரசு எடுத்துக்க போறது இல்லை, எல்லாம் மக்களுக்காக தான் கொடுக்க போறாங்க. சோ அது அந்த பெருமை மிக வேலையை நீங்களே செய்யுங்க அப்படின்னு சொல்லிதான் நிறைய பேர் கோரிக்கை வைக்கிறாங்க. சோ மக்களும் பார்த்துட்டு இருக்காங்க என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். கண்டிப்பா. அதாவது பாஜக அரசு வந்து தன்னோட கடமையை செய்யக்கூட தவறி இருக்கலாம், ஆனா மக்களோட கண்ணீரை துடைக்கிறதுக்கு வந்து தவறவே கூடாது. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இப்போ நடந்துகிட்டே இருக்கு, முன்னேற்பாடுகள் அப்படின்னு சொல்லி. ஸோ அது எல்லாத்துக்கும் வந்து கண்டிப்பா மத்திய அரசு ஒத்துழைப்பு தரணும் அப்படின்றது தான் மாநில அரசோட ஒரு வேண்டுகோளா இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இவங்கெல்லாம் போய் துரிதமா எல்லாம் செயல்படுறாங்க, லெட்டர் எழுதுறாங்க, நிவாரணம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஆக்சுவலி இறந்தவங்களுக்கு. ஸோ இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கும்போது விசாலைன்றது போன மாசத்துக்கு முன்னாடி வந்து அந்த விஜயோட மாநாடுக்காக ரொம்ப பெருசா பேர் பெற்றுச்சு. இப்போ அந்த சாலை வந்து ரொம்ப அந்த இடமே ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனா விஜய் போய் நேர்ல விசிட் பண்ணவே இல்லையாமே. ஒரு என்ன சொல்றது, ஒரு என்னது இது, விஜய் வந்து கட்சியில இறங்கியிருக்காரு, தேர்தல் வரப்போது, ஆனா அவர் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலன்னு சொல்லி எல்லாருமே ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்காங்களா? எந்த அளவுக்கு உண்மை? ஆமா, இந்த விவகாரத்துல வந்து தமிழக வெற்றி கழகத்துல விஜய்க்கு வந்து தொடர் விமர்சனங்கள் வந்துட்டே இருக்கு. அது வந்து பாசிட்டிவா இல்ல நெகட்டிவா தான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு நான் லெட்டர் பேடு கட்சியா இல்லாம வாய் வழி கட்சியா இல்லாம நான் இறங்கி முழு நேர அரசியல்வாதியா வந்துட்டேன் அப்படின்னு தன்னுடைய மாநாட்டின் மூலியமா என்ன பண்ணாரு, பிரகடனப்படுத்தினாரு விஜய் அவர்கள். சோ அவர் வந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கட்சி செயல்களை வந்து தொடர்ந்து செயல்பட்டு இருப்பாரு அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்திருந்தாங்க. ஆனா இப்போ ஒரு பெரிய பேரிடர் வந்திருக்கு. இயற்கை பேரிடர்ல இவங்க வந்து கூட நின்று இல்லாம இவங்க வந்து அறிக்கை மூலியமாவே இவங்க அரசியல் கட்சி செய்யறாங்கன்னா இது எந்தவித ஒரு அரசியல் கட்சி அப்படின்றத ஏத்துக்கவே முடியல அப்படின்ற மாதிரி கண்டனங்கள் எழுப்பிட்டு இருக்காங்க. ஏன்னா அரசாங்கம் வந்து அங்க கள ஆய்வுல நின்று வேலை செய்யறாங்கன்னா அவங்களுடைய கடமை. ஏன்னா அவங்க அரசாங்கம் அவங்க இருக்காங்க, அதனால வந்து அங்க இறங்கி வேலை செய்யறாங்க. மக்கள் மேல இருக்கிற நம்பிக்கையிலும் மக்கள் மேல இருக்கிற அதீத அன்பினாலும் அவங்க என்ன பண்றாங்கன்னா மக்களுக்கு எதனா ஒண்ணுன்னா துரிதமா இறங்கி வந்து அவங்க வேலை செய்யறாங்க. ஆனா அரசாங்கத்துக்கு வரப்போகிற கட்சிகள் என்னென்ன துரித மேற்கொள்ளணும், என்னென்ன நடவடிக்கை துரிதமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளணும் அப்படின்றத இவங்க தான் பக்காவா பிளான் போடணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா கூத்தாடி அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து பொங்கி எழுந்தாரு மாநாட்டுல. சினிமால நடிக்கிறவங்களும் அரசியல் கட்சி வந்து உடனே கூத்தாடி அப்படி இப்படின்றாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா இருந்தாங்க. இதே நிலைமை தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சியில இருக்கும் போது திமுக புதுசா கட்சி ஆரம்பிச்சது. அப்ப திமுகன்றது வந்து சின்ன கட்சி தான். ஆனா அப்போ வந்து ஒரு பெரிய வெள்ள பாதிப்பு வரும்போது திமுக என்ன பண்ணாங்கன்னா நாடகங்கள் மூலியமா தெரு கூத்துகள் மூலியமா பணங்களை சம்பாரிச்சு மக்களுக்காக அது என்ன பண்ணாங்க, செலவு பண்ணாங்க. சோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய கட்சியா உருவெடுத்து இன்னைக்கு வந்து நிக்கிறாங்க திமுக. சோ அது வந்து பேஸ்மெண்ட் வந்துன்னா மக்களுக்காக இறங்கி வந்து மக்களோடு மக்கள் நின்னுறாங்க தான். இப்பவும் பாத்தீங்கன்னா மக்களுக்காக நிக்கிறாங்க, மக்களோடு மக்கள். எதனா ஒரு பாதிப்பு, எதனா ஒரு வந்து சேதாரம் அப்படின்னா மக்களோட இறங்கி நிக்கிறது வந்து முதல் கட்சி திமுக கட்சி தான். அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. ஆனா இப்போ தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வந்து அறிக்கை
அறிக்கை மூலியமாவே சொல்லிட்டு இருக்காரு கண்டி. தன்னுடைய இரங்கலையும் தன்னுடைய சோகங்களையும் தன்னுடைய அனுதாபங்களையும் அறிக்கை மூலியமா இருக்கிறாங்க கண்டி. விஜய் வந்து ஃபீல்டுக்கு வரவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல. இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் வர சொல்றாங்க. தூத்துக்குடி அந்த மாவட்டங்களை வந்து தென் மாவட்டங்கள் வந்து வெள்ள பாதிப்பு இருந்ததுல, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெள்ள பாதிப்புகள் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 10-13 நாள் கழிச்சுதான் விஜய் அந்த இடத்துக்கு போயிட்டு நிவாரண நிதி கொடுத்தாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாய் தலைக்காணி காய்கறி எல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா அங்கேயே போட்டு விஜய் கூட செல்ஃபி எல்லாம் எடுக்கிறது நம்ம கண்கூடா பார்த்தோம், கண்கூடமா பார்த்தோம். சோ அப்ப விஜய் வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆனாரு. என்னடா இது, நம்ம நிவாரண நிதி கொடுக்குறோம், அதை வாங்காம நம்ம கூட செல்ஃபி எடுக்கிறாங்களே அப்படி இப்படிலாம் பார்த்து என்ன பண்ணாரு, ரொம்ப ஃபீல் பண்ணாரு. சோ எப்பவுமே பாதிப்பு அடைகிறாங்கல்ல, அப்ப நீங்க கொடுத்தாதான் அந்த பொருளோட வேல்யூ தெரியும். அந்த பொருளோட வேல்யூ தான், அந்த பொருள் தேவைப்படும். நீங்க பாதிப்பெல்லாம் முடிஞ்சிட்டு ஏதோ சொல்லுவாங்களே காமெடியில, பங்குனி வெயில் பல்ல காட்டி இழிக்குது அப்படின்ற மாதிரி. அப்போ வந்து வெயில இருக்கும்போது இவரு போயிட்டு ஆயா இறங்கிட்டு ஒரு 50 பேரை கூப்பிட்டு அவங்களுக்கு பொருள் நிவாரணி கொடுக்கணும். அப்ப அவங்களுக்கு அந்த பொருள் நிவாரணி தேவைப்படாது. ஏன்னா அவங்களுக்கு எப்ப தேவையோ அப்பதான் கொடுக்க முடியும். தேவை முடிஞ்சிட்ட பேர் நீ கொடுத்தீங்கன்னா அது ஒரு பொருட்டாவே எடுத்துக்க மாட்டாங்க. சோ அதே மாதிரிதான் திருவண்ணாமலை, விழுப்புரம், திண்டிவனம் இந்த மாதிரி பகுதிகளில் வந்து இவ்வளவு பெரிய வெள்ள பாதிப்புகள் போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு களத்துல நிக்காம திரும்பவும் அறிக்கை மூலியமா இருக்காரு. சரி, அவரால வர முடியல, ஓகே. அவருக்கு அடுத்த கட்டத்துல இருக்கிற பொதுச் செயலர் புசியானந்த் போய் என்ன பண்ணலாம், ஃபீல்டு ஒர்க் பண்ணலாமே. அவரு ஃபீல்டு ஒர்க் பண்ணி அவங்க இது பண்ணலாமே. ஆனா அவங்களும் பண்ணவே இல்லையே. ஏன் இந்த அளவுக்கு வந்து விஜய் வந்து இருக்காரு அப்படின்றது பயங்கரமா கண்டனங்கள் எழும்புது. இதுல இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, இப்பவும் என்ன சொல்றாங்கன்னா, தூத்துக்குடியில நடந்தது போல திருவண்ணாமலையிலும் என்ன பண்ணுவாரு, இவர் வந்து ஒரு 30 நாள் கழிச்சு போவாரு. போயிட்டு என்ன பண்ணுவாரு, நிவாரண நிதிகள் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நிவாரண நிதி அப்போ என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் செல்ஃபி தான் எடுத்துப்பாங்க. ஒரு ஹீரோ வந்திருக்காருப்பா, பிரபலமான ஹீரோ வந்திருக்காரு, செல்ஃபி எடுத்துக்கலாம் சொல்லிட்டு, நம்மளுக்கு பொருள் வேணாம் செல்ஃபி தான் வேணும்னு சொல்லிட்டு அப்போ செல்ஃபி தான் எடுத்துப்பாங்களே கண்டி. இவர் கொடுக்குற பொருளெல்லாம் ஒரு உபயோகமற்ற பொருளா தான் இருக்குமே கண்டி. அவங்களுக்கு உபயோகமா இருக்காது. தேவைப்படும் போதுதான் அந்த பொருளை கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டி. தேவை முடிஞ்சிட்ட பிறகு நீங்க என்னதான் பொருள் கொடுத்தாலும் அது அவங்களுக்கு வந்து பெருசா இருக்காது அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் கண்டனங்கள் எழுப்புறாங்க. ஆனாலும் விஜய் வந்து இன்னமும் வந்து கள ஆய்வுல இறங்கல. அவர் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சு இவ்வளவு பவர்ஃபுல்லா ஒரு மாநாட்டை நடத்திட்டு இன்னமும் மக்களை போய் சந்திக்காம இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. பாஜக கூட சரி கண்டனங்கள்லாம் எழும்பி இருக்கு. ஏன்னா அரசியல் கட்சி ஆரம்பிச்சோன்னா தினம் மக்களை சந்திக்கணும். ஏன்னா நீங்க அண்ணாமலை அப்படின்ற ஒரு கேரக்டர் இப்ப தெரியுதுன்னா டெய்லி அவர் வந்து என்ன பண்ணாரு, மக்களை சந்திச்சாரு. பாஜக டெய்லி மக்களை செஞ்சுதான் அண்ணாமலைன்ற ஒரு கேரக்டர் ஸ்ட்ராங்கா இப்ப வந்து நிக்குது அப்படின்றது பரவலா பேசும் பொருளாவே இருக்கு. சோ நீங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா மக்களோட நீங்க தினமும் சந்திச்சாகணும். மக்களை நீங்க நின்னாதான் ஆகணும். அதுவும் இல்லாம பேரிடர் காலங்களை வந்து மக்களை நின்னாதான் என்ன ஆகும்னா மக்கள் மேல ஒரு நம்பிக்கை வரும். பரவாயில்லப்ப நம்மளுக்காக ஒரு புதிய தலைவர் வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி மக்கள் இன்னைக்கு தாவக நிர்வாகிகள் மத்தியிலே ஒரு சலசலப்பு எல்லாம் இருக்கு. என்னடா இது, நம்ம கட்சி தலைவர் வந்து எந்தவித ஒரு இறங்கி வந்து கலாய்வு செய்யல. சரி ஓகே, அவர்தால முடியல, அவர் படத்துல பிஸியா இருக்காரு, லாஸ்ட் படம்னு சொன்னாரு. இதுக்கு முன்னாடி ஒரு படம் லாஸ்ட் படம்னாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு படம் தான் லாஸ்ட் படம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப லாஸ்ட் படத்துல இருக்காரு. ஓகே, அவர் தான் பிஸியா இருக்காருப்பா. அடுத்த கட்டத்துல இருக்கிற பொதுச்செயலர் புசியானந்த் எங்க போனாரு? எல்லாத்துக்கும் வந்து இறங்கி வந்து வேலை செய்யற புசியானந்த் இப்ப எங்க போய் ஓடி ஒளிஞ்சிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் கேள்விகள் எழும்பியிருக்கு, கண்டனங்கள் எழும்பியிருக்கு. இதுக்கு தாவேகாவினர் என்ன பதிலடி கொடுக்க போறாங்க, என்ன இதுக்கு வந்து விஜய் ரியாக்ட் பண்ண போறாரு அப்படின்றத எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பாங்க. ஏன்னா கட்சின்னு ஒண்ணு ஆரம்பிச்சு ஒரு வேகத்துல வந்து இது மாதிரி எல்லாம் பேசிட்டாரு, இதெல்லாம் பண்ணிட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் வரப்போற வலிகளும் வேதனைகளும் என்ன அப்படின்னு உணராம இருக்கிறாரோ விஜய் அப்படின்ற மாதிரிதான் கண்டனங்கள் எழும்பி இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது. நீங்க சொன்ன மாதிரி வேகத்துல பேசினாரு விஜய். இதையுமே வந்து விமர்சனம் பண்ணாங்க. அது வந்து மாநாடம் கிடையாது, சினிமா ஷூட்டிங் அப்படின்னு. அந்த மாதிரிதான் இருக்கு. ஷூட்டிங் நடந்து முடிஞ்ச மாதிரிதான் இருக்கு. சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இதுக்கெல்லாம் முன் வராத விஜய் ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும் போயிட்டு நின்னாரு அப்படின்னா கண்டிப்பா வந்து மக்கள் ஏத்துக்கவே மாட்டாங்க அந்த விஷயத்த. ஏன்னா ஒவ்வொருத்தருமே ஓட்டு கேட்கறதுக்காக போயிட்டு ஒவ்வொருத்தர் வீட்லயும் என்னெல்லாம் பண்ணுவாங்கன்றது நமக்கு தெரியும். வேலை செஞ்செல்லாம் வந்து ஓட்டு வாங்குவாங்க, ரேஷன் கடைக்கெல்லாம் போயிட்டு வந்து ஓட்டு வாங்குவாங்க. சோ இங்கெல்லாம் போயிட்டு செய்யாத விஜய் அடுத்து எப்படி போய் ஓட்டு வாங்குறாருன்றதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கும். சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இதுக்கு முன்னாடி வார்த்தை போர்கள் வந்து சீமானுக்கும் விஜய்க்கும் அதிகமா நடந்துச்சு அந்த மாநாடு முடிஞ்சதுல இருந்து. அதுக்கப்புறம் நம்ம அண்ணாமலைஜி வந்து லண்டன் போறதுக்கு முன்னாடி அவருக்கும் எடப்பாடிக்கும் அதிகமான வார்த்தை போர்கள் நடந்துச்சு. இப்ப லண்டன்ல இருந்து ரிட்டர்ன் ஆயிட்டாரு. இப்ப வந்துட்டு விஜய் விமர்சிச்சிட்டு இருக்காரு நம்ம அண்ணாமலைஜி. அதுக்கு வந்து இப்போ விஜய் சைட்ல இருந்துமே ஒரு தக்க பதிலடி கொடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. என்ன விஷயம், என்ன நடந்துச்சு?
லண்டன் திரும்பி கையோட விஜய வந்து என்ன பண்ணாரு, வரவேற்றாரு நம்ம அண்ணாமலை. ஆமா. விஜய் கட்சி ஆரம்பிச்சது வந்து நான் ரொம்ப மனதார வரவேற்கிறேன். ஏன்னா ஜனநாயக நாட்டுல வந்து யார் வேணாலும் எப்போ வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், அது அவங்களோட தனிப்பட்ட உரிமை. சோ விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அதை முழுசா நான் வரவேற்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனாலும் அவர் மேல ஒரு சில விமர்சனங்களை வச்சிருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் கட்சி ஆரம்பிச்சு மாநாடு நடத்தினார்ல, அப்ப வந்து என்ன பண்ணியிருந்தாரு, ஒரு விஷயத்த ஒண்ணு சொல்லியிருந்தாரு. கொள்கை ரீதியா வந்து நாங்க என்ன பண்றோம், பாஜகவை நாங்க என்ன பண்றோம், எதிர்க்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதாவது தேசிய லெவல்ல எங்களுக்கு பாஜக எதிரி, மாநிலங்கள் லெவல்ல எங்களுக்கு திமுக எதிரி அப்படின்ற மாதிரி விஜய் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தார். சோ ஆனா இத வந்து எப்படி பாக்குறாரு அண்ணாமலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, திராவிடத்தை பின்பற்றி தாங்க விஜய் வர்றாரு. என்னதான் வந்து திராவிட எனக்கு பிடிக்காது, திராவிட கட்சிகளுக்கு வந்து நான் எதிரா இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன விஜய், திராவிடமும் தமிழ் தேசியனுடைய இரு கண்கள் சொன்னார்ல, அப்ப திராவிடத்தை பின்பற்றி தான் வர்றாரு. என்னதான் வந்து நீங்க பெரியார் போட்டாவும் அம்பேத்கர் போட்டாவும் ஒரு பக்கம் காமராஜர் போட்டாவும் வேலு நாச்சியார் போட்டாவும் இது மாதிரி போட்டோக்களை வச்சு நீங்க என்ன பண்ணி அரசியல் பேசினாலும், ஆனா உங்களோட சித்தாந்தம் வந்து திராவிடத்துல தானே இருக்கு. நீங்க திராவிடத்தை கட்சி தான் நீங்க பண்ணும். இதுக்கு எதுக்குங்க நீங்க தேவையில்லாம ஒரு கட்சி ஆரம்பிச்சு திமுக கூட போய் ஜாயின் பண்ண வேண்டியதானே அப்படின்னு பேசியிருந்தாரு. இன்னொரு விஷயமே பேசியிருந்தாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு நீ தயிர் சாதம் சாப்பிடணும், இல்ல சாம்பார் சாதம் சாப்பிடணும், இல்ல நீ வந்து என்ன பண்ணணும் வேற ஒரு சாதம் சாப்பிடணும். இதுல சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரச சாதம் எல்லாத்தையும் ஊத்தி மிக்ஸ் பண்றதுல என்னங்க இது சாப்பிடுறதே பிடிக்காது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு எக்ஸாம்பிள்கள் எல்லாம் பயங்கரமா பேசியிருந்தாரு. சோ இதை கண்டிக்கிற விதமா தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் ரமேஷ் இருக்காருல்ல, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க ஆட்சியில இல்லைன்னா எங்களை விமர்சிக்கிற பாஜக இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிறதுக்கு ஒரே ரீசன் என்னன்னா, நீங்க மத்தியில ஆட்சியில இருக்கிறதுனால தான். மத்தியில நீங்க ஆட்சியில இல்லைன்னா தமிழ்நாட்டுல பாஜக எந்த மூலையில இருக்குதுன்றதே தெரியாம போயிருக்கும். இப்போ ஒண்ணும் இல்ல, நாங்க தமிழக வெற்றி கழகம் வந்துட்டோம், எங்களுக்கு கீழே தான் பாஜக இருக்கு, சோ நீங்களாம் வந்து விமர்சிக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னது. ஏன்னா நாங்க எந்த அளவுக்கு திராவிடமும் தமிழ் தேசியம் எங்களுடைய இரு கண்கள் சொன்னோம் அப்படின்றது வந்து நல்லாவே தெரியும். ஏன்னா எங்களுக்கு வந்து மத சார்பற்ற சமூக நீதி ஒரு இயக்கமா தான் நாங்க இருக்கோம். உங்கள மாதிரி வந்து மதத்தை திணிக்கிற ஒரு இயக்கமா நாங்க இல்லவே இல்ல. மதத்தை திணிச்சு சமூக ஒருமைப்பாட்டை கெடுக்கிற கட்சி நாங்க இல்ல. மக்கள் அதை விரும்பவே மாட்டாங்க. மக்களுக்கு எந்த வகையான சாப்பாடு போடணும், உணவு போடணும்னு எங்களுக்கு நல்லா தெரியும். 2026 எலெக்ஷன்ல தனி பெரும்பான்மையா வின் பண்ணி மக்களுக்கு எந்த வகையான நாங்க அறுசுவை விருந்து போடுறோம் அப்படின்றத நீங்க கண்கூடா பார்க்கதான் போறீங்க. நீங்களும் விருந்துக்கு வாங்க, அப்போ உங்களுக்கும் நாங்க என்ன பண்றோம், அறுசுவை விருந்து போடுறோம் அப்படின்ற மாதிரி தன்னுடைய பாணியில ரமேஷ் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, பதிலடி கொடுத்திருக்காரு. இது ஒரு புறம் இருக்கும் போது தாவக நிர்வாகிகள் வந்து அண்ணாமலையை வந்து வச்சு செய்யறாங்க அப்படின்னு சொல்லலாம் சமூக வலைதளங்கள்ல. என்னன்னா, இவர் இந்த ரசம் சாப்பாடு, சாம்பார் சாப்பாடு, தயிர் சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார்ல, அதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு நிர்வாகி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தலைவாழை இலை போட்டு என்னென்ன சாப்பாடு வச்சு எப்படி எப்படி சாப்பிடணும் அப்படின்றத விவரிச்சு சொல்லியிருக்காங்க சமூக வலைதளங்களை. அப்ப போட்டு சாம்பார் சாதம் ஒரு பக்கம், தயிர் சாதம். இப்ப நம்ம கல்யாணத்துக்கு போனால என்ன பண்ணுவோம், சாம்பார் சாதம் ஒரு பக்கம் போடுவாங்க, பிரிஞ்சி ஒரு பக்கம் போடுவாங்க, அந்த வெரைட்டி ரைஸ் போடும்போது அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி போடுவாங்க. கடைசியில ரசம் சாப்பிடுவோம். எல்லா சாப்பாடும் உள்ளதான் போகுது, மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலும் உள்ளதான் போகுது, தனித்தனி சாப்பிட்டாலும் உள்ளதான் போகுது. சோ இலைய வச்சு என்ன சொல்லிருக்காங்கன்னா, எல்லாத்தையும் வச்சு போட்டுருக்காங்க. சோ இப்படிதாங்க தமிழ்நாட்டு சாப்பாடு இருக்கும். இதே தாங்க எங்க தலைவரும் சொல்றாரு. நீங்க இந்த சாப்பாடை விவரிக்கிறதுக்காக நீங்க லண்டன் போய் படிச்சீங்க, அதுக்கு இங்க கேட்டா நாங்களே சொல்லியிருப்போமே, அண்ணாமலை சார் நீங்க எதுக்கு சார் லண்டன் போயிட்டு இந்த சாப்பாடு எப்படி பரிமாறணும், எப்படி போடணும்ன்றத படிக்கிறதுக்கு தான் நீங்க போனீங்களா அப்படின்ற மாதிரி அண்ணாமலையை வச்சு செய்யறாங்க தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள். சோ இது ஒரு வகையான ஒரு போர் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஏன்னா ஆழம் தெரியாம காலை விட்டாரோ நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அப்படின்ற மாதிரி கூட நிறைய பேர் வந்து வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. ஆல்ரெடி அதிமுக பாஜக போயிட்டு இப்ப வந்து என்ன பண்ணிச்சு, பாஜக அதிமுக கண்டுக்கவே இல்லை, தமிழக வெற்றி கழகத்தை. ஏன்னா தமிழக வெற்றி கழகம் அவங்களை எதிர்த்தா நம்ம ஈஸியா வளர்ந்துடலாம் அப்படின்னு ஒரு கனவு கோட்டை காண்றாரோ இல்லையோ, ஆனா இங்க வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கும் பாஜக ஒன்னே ஒண்ணு சொல்றதுதான், திராவிட மாடல் ஆட்சி இருக்கிற வரைக்கும் எந்த கட்சியும் வராது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்குது அப்படின்றத அவங்களுக்கு நம்ம தெளிவுபடுத்தும். கண்டிப்பா. அதாவது அண்ணாமலை வந்து கொளுத்தி போட்டு போயிடுவாரு, அதுக்கப்புறம் அது வந்து அங்கங்க புகையும். இதுதான் வந்து எப்பவுமே வாடிக்கையா நடக்கிறது. ஒரு 3 மாசம் அதுக்கெல்லாம் ரெஸ்டா இருந்துச்சு, இப்ப திரும்பவும் வந்து ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். சோ இது வந்து இந்த வார்த்தை போர் வந்து இன்னும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும், இன்னும் அதிக அளவுல இருக்கும். இன்னும் போக போக 2025க்கு அப்புறம் இன்னும் அதிக அளவுல இந்த போர்கள் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். சோ இது எல்லாமே வந்து 2026 அந்த தேர்தலை ஒட்டி தான். சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, சீமான் அவரை பத்தி நாஞ்சில் சம்பத் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 2026ல நாம் தமிழர் கட்சி காணாம போயிடும், இருக்கவே இருக்காது, சீமானால யாருக்கும் லாபமே இல்ல, விஜயலட்சுமிக்கே ஒண்ணும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவரு ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து
ரொம்ப நாள் டைம் இருக்காரோ அப்படின்ற மாதிரி தோணுது. எலெக்ஷன் முன்னாடியே சீமான் கட்சி காலி ஆயிரும் அப்படின்னு தான் நிறைய பேர் பேசிக்கிறாங்க. ஏன்னா இப்பவே வந்து பாத்தீங்கன்னா அலையலையா வந்து என்ன பண்றாங்கன்னா நாம் தமிழர் கட்சியை விட்டு என்ன பண்றாங்க, எல்லாரும் வெளியே வராங்க. நிர்வாகிகள் அப்புறம் பொறுப்பாளர்கள் எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க, வெளியே இருந்துறாங்க. ஸோ 2026 எலெக்ஷனுக்குள்ளேயே நாம் தமிழர் கட்சி காலி ஆயிரும் அப்படின்னு தான் நிறைய பேர் பேசிக்கிறாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரஜினிகாந்த் சீமான் சந்திப்பை பத்தி நிறைய பேர் அரசியல் வருஷம் பேசினாங்க. நிறைய பேர் என்ன சொன்னாங்க, சீமான் வந்து சங்கி, போய் ரஜினியை போய் சந்திச்சுட்டாரு அதனால சங்கி அப்படின்னு. உடனே சீமான் என்ன சொன்னாருன்னா, சங்கினா என்ன, சங்கினா வந்து நண்பன், ஃப்ரெண்டு, அதனால நீங்க என்ன சொல்லிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. திடீர்னு வந்து என்ன பண்ணாங்கன்னா, எதுக்குப்பா சீமான் வந்து இந்த அளவுக்கு சங்கிகளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது குறித்து நாஞ்சில் சம்பத் என்ன சொல்லியிருக்காருன்னா, சீமானே ஒரு பெரிய சங்கி, இந்த சங்கி போயிட்டு அந்த சங்கியை வந்து சந்திச்சுதா அப்படின்ற மாதிரி கேள்வி இருக்கு. ஏன் அப்படின்னா, பாஜகவுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்றதா சீமானுடைய வேலை. பொது சிவில் சட்டத்தை வந்து எதிர்த்தாரா, அதே மாதிரி வக்பு வாரி சட்டத்தை வந்து அவர் எதிர்த்தாரா, இது வரைக்கும் குரல் கொடுத்தாரா, பேசுவாரா, இது வரைக்கும் எதுவுமே பேசவே இல்லையே. சிறுபான்மையினருக்கு எதிராக இருக்கிறதா நாம் தமிழர் கட்சி, அதாவது ஒருமைப்பாட்டை கெடுக்கிறதுக்கு துணை போடுறதா நாம் தமிழர் கட்சி, பாஜகவுக்கு மறைமுகமா இல்ல நேர்முகமாக சப்போர்ட் பண்றதுதான் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சங்கி சீமான் அவர்களுடைய வேலை அப்படின்ற மாதிரி நாஞ்சில் சம்பத் வந்து வெளிப்படையாக விமர்சிச்சிருக்காரு. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, அதிமுக கூட கூட்டணி வைக்கணும், அதிமுக கூட கூட்டணி வைக்கணும்னு சொல்லிட்டு இவர் தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. ஆனா அதிமுக அழைப்பு விடுதா, காங்கிரஸ் கூட கூட்டணி இல்லவே இல்லை அப்படின்னா, நான் காங்கிரஸ் அவங்களுக்கு அழைப்பு விடுக்கவே இல்லை, இவரா வந்து பில்டப் பண்ணி பேசுறாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, விஜய் எப்படியாச்சுன்னா அழைப்பு விடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு காத்து நின்றாரு சீமான். ஆனா விஜய் அழைப்பு விடுக்கல அப்படின்னு, விஜய் எந்த அளவுக்கு கீழ்த்தனமா எதிர்த்து விமர்சனம் பண்ணாங்கன்றத நம்ம எல்லாருமே பார்த்து தானே இருந்தோம். சோ இதுதான் சீமானுடைய முகம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இவரால யாருக்குமே லாபம் இல்லைங்க. ஏன் விஜயலட்சுமிக்கு லாபம் இல்லை, அதனாலதான் விஜயலட்சுமி இவரை விட்டுட்டு போயிருச்சு. சோ இவரால வந்து யாருக்குமே லாபம் இல்லை, தமிழ்நாட்டுக்கு லாபம் இல்லை. நீங்க வேணா பாருங்க, 2026 நாம் தமிழர் கட்சி அப்படின்றது ஒண்ணு இருக்கவே இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. 8% வாங்கிட்டாங்களே அப்படி, அப்போ அதுக்கு என்ன சொல்றீங்க? 8% வாக்கு வாங்கி ஒரு மாநில கட்சி அந்தஸ்து பெற்றிருக்காங்கல்ல அப்படின்னு கேட்கும்போது, ஏங்க தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சின்னு ஒண்ணு இருந்தது, அவங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல எம்பி தொகுதி அதிகமா வாங்கினாங்க. ஆனா இப்ப அந்த கட்சி இருக்கா, இல்லாம இருந்தானே இருக்கு. அது மாதிரி தாங்க இதுவும். அது இல்லாம பிரியங்கா காந்தி வேறொரு மாநிலத்துல நின்னு 4.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல அவங்க வின் பண்ணிருக்காங்க. சோ இவர் வந்து ஒரு கவுன்சிலர் கூட வின் பண்ணலையேங்க. தமிழ்நாட்டுல ஒரு கவுன்சிலர் பேர், இவர் பேசுனா அலையிலையா கூட்டங்கள் வருது, தம்பிகள் எல்லாம் ஒன்னா சேராங்கன்னா ஒரு கவுன்சிலர், வார்டு கவுன்சிலர் கூட இவங்க கட்சியில இருந்து வரலையே. அப்ப இவருடைய யோக்கியதை என்ன அப்படின்றத நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரிதான் நாஞ்சில் சம்பத் தன்னுடைய பாணியில தன்னுடைய ஸ்டைல் அவர் வந்து விமர்சிச்சிருக்காரு. சீமானுக்கு வந்து உண்மையிலேயே வந்து இறங்கு முகம் தான். ஏன்னா அவர் எந்த அளவுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் 8% வாங்கினாங்களோ அதே வேகத்துல வந்து பாத்தீங்கன்னா இறங்கு முகத்துல அடி மட்டத்துல போயிட்டு இருக்காரு. 2026 இல்ல ஐயா, 2026க்குள்ளேயே சீமானுடைய கூடாரம் வந்து காலியாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் கருத்து வைக்கிறாங்க அப்படின்றதுதான். சீமான் எந்த அளவுக்கு வந்து இந்த விவகாரத்துல வந்து அடுத்து முன்னெடுக்க போகிறார் அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு நிர்வாகிகள் வந்து வெளியேறின்னு இருக்காங்க. 2 நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா நெல்லை மாவட்டத்துல கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 பேர்கிட்ட வந்து என்ன பண்ணாங்கன்னா நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் எல்லாருமே வந்து பண்ணாங்க, விலகுனாங்க. சோ அந்த அளவுக்கு வந்து நாம் தமிழர் கட்சி ரொம்ப தேஞ்சி போகுது அப்படின்றதான் நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் என்னென்ன நடக்குது 2026 நாஞ்சில் சம்பத் சொன்ன மாதிரி நாம் தமிழர் கட்சி அப்படின்றது ஒண்ணு இருக்கவே இருக்காது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றது. கண்டிப்பா, அதாவது சீமான் வந்து பல பேச்சுகள் போய் பேசியிருக்காரு. அது எல்லாமே வந்து சர்ச்சைகள்ல தான் போய் முடிஞ்சிருக்கு. எது வேணா எப்படி வேணா போகட்டும் அவர் பேசினது. ஆனா அந்த தமிழ்த்தாய் வாழ்த்தை பத்தி நான் ஆட்சிக்கு வந்துட்டேன்னா அந்த பாட்டே இருக்காதுங்களா வந்து சொன்னாரு. அதை மட்டும் வந்து கண்டிப்பா தமிழ் மக்கள் மன்னிக்கவே மாட்டாங்க. சோ சீமான் கட்சி மட்டும் கிடையாது, சீமானே 2026க்கு அப்புறம் காணாம போயிடுவாருன்றதுதான் நிதர்சனமான உண்மை. சோ இதே மாதிரி இன்னும் அரசியல்ல தொடர்ந்து என்னென்ன நடக்குது அப்படின்றத நம்ம இனி வரும் நாட்கள்ல பார்க்கலாம். சோ இன்னைக்கு நம்ம அரசியல் நிகழ்வோட இறுதி பகுதிக்கு வந்து நாளைக்கு அரசியல்ல நடக்கிற சுட சுட நிகழ்வு வந்து நம்ம அரசியல் நிகழ்ச்சியில அலசி ஆராயும். அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். இந்த நிகழ்ச்சியை பத்தின உங்களுக்கு கருத்து என்ன அப்படிங்கறது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.